நடிகர்களின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்ட இளைஞர். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வரும் நடிகர்களை மெரினாவில் போராடும் இளைஞர்களோடு இணைந்து போராடுமாறு வலியுறுத்தி கோஷமிட்டார் இளைஞர் தினேஷ். இரவு இந்த தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் பார்த்தேன். உள்ள எட்டி பார்த்தீங்கன்னா நடக்க போதும் உண்ணாவிரதம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா சாமியான பந்தல் கெடா வெட்டி வந்து வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அவங்க பண்றாங்க உள்ள போய் திரும்ப என்ன போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னாங்க. என்ன போட்டோ எடுக்க கூடாது என்ன சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நைட் எல்லாம் நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி காலை எந்திச்சு கிளம்பி வா, நீ அங்க படுத்து கிடக்க, இங்க வந்து மீடியாவை டைவர்ட் பண்றான். நம்மளுடைய கொள்கை வந்து நம்ம ஃபேமா இருக்க இந்த விஷயத்த பண்ணல, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதுக்காக தான் சொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம். மோடி வரைக்கும் ஐபிசி வரைக்கும் எல்லாமே அதை காட்டிட்டு இருக்காங்க. அப்போ எது காட்டனா மாணவர்களை போராட்டம் தான் காட்டணும், நடிகர்களை போராட்டத்தை காட்ட போறது. அப்போ என்னுடைய கொள்கை என்னன்னா, இங்க பண்ற அந்த போராட்டத்தை இங்க இருந்து நடக்கணும், இங்க இருந்து மெரினா வரைக்கும் நடக்கணும். இப்ப இல்ல, ஒரு 12 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கும், வெயில் அடிக்கும் நடந்து 2 மணிக்கு மெரினா பீச்ல போய் மக்கள்கிட்ட அடி வாங்கினாலும் தப்பு இல்ல. அந்த இளைஞர்கள் பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மக்கள் 2 அடி வாங்கினாலும் தப்பு இல்லைன்னு போய் போராட்டத்தில் கலக்கணும். இதை டைவர்ட் பண்ணி கேட்ட பூட்டி வச்சுக்கிட்டு உள்ள போராட்டம் நடத்துறாங்க. இவங்களுக்குள்ள போராட்டம் நடத்துறதுக்கு நாலு மீடியா இவங்கள கை கொட்டிக்குவாங்க, இவங்கள சிரிச்சுக்குவாங்க. இதே மாதிரி நடக்க போகுது. நீங்க சினிமாவே அழிய போகுது. ஒரு நல்ல சினிமா இல்ல, கடந்த ஒரு 20 வருஷமா ஒரு நல்ல சினிமா இல்ல. பாகுபலின்னு ஒரு தெலுங்கு படத்தை பார்த்து நம்ம வீரத்தை வளர்க்க வேண்டிய இருக்கு. நம்ம அந்த காலத்துல இப்ப வரைக்கும் வந்து கட்ட பொம்பு திருவிழாவில் எவ்வளவு படங்கள் கொடுத்த நடிகர் இந்த காலத்துல மாறிட்டு எப்ப பார்த்தாலும் பொழுதுனைக்கு டான்ஸ் போட்டுக்கிட்டு ஐட்டம் சாங் பண்ணிக்கிட்டு இவங்க வாழ்ற கூத்துக்கு நம்மள வந்து கூலி ஆக்குறாங்க. இது நடக்கூடாது. இளைஞர்களை இதோட முடிவு கட்டணும். உள்ள கதவு போராட்டம், மக்கள் கலந்து கொள்ளாத ஒரு போராட்டம். எதுக்கு இந்த போராட்டம்? எதுக்கு இவன் கேட்ட போட்டு மூட்டி வைக்கணும்? இதனுடைய கொள்கை. மெரினா வரைக்கும் போவானா? ஏன்னா நம்ம செதறணும், நம்மளுக்கு கோரிக்கை ஏன் சதறடிக்க பண்ணணும்? இங்க எதுக்கு கான்சன்ட்ரேஷன் வரும் நம்மளுக்கு? அங்க 3 நாள் அடிப்படை தேவை கூட இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மெரினாவில் போராடி வரும் நிலையில் பல சொகுசு ஏற்பாடுகளுடன் போராடி இளைஞர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் நடிகர்களுக்கு எதிராக தனிநபராய் கோஷமிட்ட இந்த இளைஞர்களை நடிகர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அங்க போலீஸ் அவங்க டைவர்ட் பண்ணி, மீடியாவும் டைவர்ட் பண்ணி, கொள்கையும் டைவர்ட் பண்ணி, எதுக்கு இது நம்மளுக்கு இப்படி சேர்ந்து அங்க போ எல்லாருமே உயிரை கொடுத்து வீட்டுக்கு போக கஷ்டப்பட்டு. மணிக்கொடி மோகனுடன் அருண்மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.